வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய நட்ஸ் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு தேவையானது இப்போ பார்த்துடலாம். நட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு, பீகான், வால்நட்டு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாமே 10 to 15 அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். 4 அத்திப்பழம், 4 ஆப்ரிகாட் பழம், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேர்ச்சம்பளத்தில் ஒரு 10 to 15 பழம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் பேர்ச்சம்பளம், அத்திப்பழம், அதுக்கப்புறம் ஆப்ரிகாட், அப்புறம் பிளாக் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கணும். அடுத்ததாக அடுப்பில் பேன் வச்சு நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கோங்க. நிலக்கடலை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதோட தோலை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனை வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, பீகான், அதுக்கப்புறம் வால்நட்டு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்தும் போடலாம், இல்லை வறுக்காமையும் நம்ம நட்ஸ் லட்டில் சேர்த்துக்கலாம். வறுக்கும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் வறுத்துக்கிறேன். வறுத்ததுக்கு அப்புறமா நிலக்கடலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப அரைக்கல, க்ரன்ச்சியாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பொடியாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் ட்ரையாக ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் பேர்ச்சம்பழ மிக்ஸையும் அரைச்சி வச்சுருக்க நட்ஸு மிக்ஸையும் கொஞ்சம் தேனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா நம்ம நட்ஸ் லட்டு ரெடி. இது மாதிரியான இன்னும் வீடியோக்கள் வர இருக்குது. அது வரைக்கும் வீடியோ பதிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.